இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் பாண்டியனை வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, டிவி எதுவுமே பார்க்காத, உலகத்தில் வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, பணத்தை பற்றி யோசிக்கிற, அதே சமயத்தில் வந்து தான் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும், ஆனால் நான் சொல்கிற மாதிரி தான் என் பிள்ளைங்க இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கேரக்டராக காமிக்கிறாங்க. இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் கூட போக 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 ரொம்ப முட்டாள்தனமாகவும் மாறிட்டு இருக்கு. அந்த கேரக்டர் நடந்துக்கிற விதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்குள்ளே எரிச்சல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதுதான் இன்டென்ட், அப்படி தான் எடுத்து போடுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து புது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து அங்கே ஊரில் பழனி வேறெல்லாம் ஒழுங்காக கடையை பார்த்துக்கல, அதனால் உடனடியாக கிளம்பி போகலாம் அப்படின்னு உடம்பு சரி ஆனால் உடனே கிளம்பி போகிறார். அங்கேருந்து கொடைக்கானல் கிளம்பி வந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க, வயிறு ஒத்துக்கல இவருக்கு. வெறும் சாப்பாடால் கிடையாது, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து கையேந்தி போன கூட்டு போய் சாப்பிடும் போது எல்லாரும் நல்லா தான் இருந்துச்சு. இவர் கூட சரக்க போட்டு படுத்தார். அதனால் இவர் சரக்க போட்டது உடம்பு ஒத்துக்காமல் இவருக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. இதில் இப்போ வேணா அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு கீழே இருந்து அங்கேருந்து மூன்றரை மணி நேரம் 7 மணி நேரம் கீழே போய் ட்ராவல் பண்ணிட்டு புள்ள இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதுக்கும் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாளே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போய் நிற்கிறாரு. இப்போ இவர் அதாவது 2 பேர் போகிறேன்னாங்களே, கல்யாணம் முடிஞ்சிருக்காங்களே, அவங்கள பற்றிலாம் யோசிக்கல, ஆனால் என் பிள்ளைங்களை பார்த்தா நான் எப்பயுமே யோசிப்பேன், பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகவும் காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இப்போ கதிர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேர் கொஞ்சம் இன்னும் 2-3 மணி நேரம் இருக்குல்ல, ஃபாக் பனிமூட்டமாக இருக்குன்னு இப்போ கிளம்ப முடியாதுங்கிறாங்க. நீங்கள் போய் வந்து போட்டிங் போயிட்டு வாங்க அனுப்பிவிட்றாரு வேற கதிர் இவங்க 2 பேர்த்தையும். ஸோ மீனாவும் செந்திலும் அங்கே போட்டிங் போயிட்டுருக்க, அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, அதில் இவருக்கு டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அது கடுப்படிக்க போகிறாரு, கோவப்பட போகிறாரு. மீனா முன்னாடி செந்தில்கிட்ட கோவப்படுறது அப்படின்னு எல்லா கூத்துங்களும் பண்ண போகிறாரு. அப்போ எப்படி வந்து எல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏன் மாமா இப்படி புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் மீனா சொல்ல போகிறாங்களா, இல்லை மீனா கண் கலங்கி நிற்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில்